வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் வீடியோலாம் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். நாம் இப்போ சிவப்பு அவல் வச்சு ஒரு வடை செய்ய போகிறோங்க. இந்த வடை ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சிவப்பு அவல் 1/4 கிலோ எடுத்து இது மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். பவுலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கங்க. வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பொடியாக கட் பண்ணிக்கங்க. பச்சை மிளகா 2 பொடியாக கட் பண்ணிக்கணும். கறிவேப்பிலை ஒரு ஆர்க் எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கிட்டேங்க. அரிசி மாவு 4 ஸ்பூன் எடுத்துக்கங்க. கடலை மாவு 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த அவலை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கங்க. நல்லா ஊறிட்டு பிசைய நல்லா வரும். அரிசி மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. சால்ட்டு போட்டுக்கிட்டேன் 1 ஸ்பூன். நல்லா சேர்ந்தாப்பில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. கடலை மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிடுங்க. உங்களுக்கு வெள்ளை அவல் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் சிவப்பு அவல் எடுத்துக்கிட்டேங்க. மாவு மாதிரி வந்துடுச்சு. வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கங்க. பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். கறிவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சிடுங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலெலாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது மாதிரி உருட்டுற பதத்துக்கு வருங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இது நல்ல வாசனையாக இருக்கும் வடை. இந்த வடை திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டோம்னா செய்யலாம். மாவு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம் ஊற வைக்க வேண்டாம். ஈஸியாக செய்யலாங்க. ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கிட்டேன். அலுமினிய ஃபாயில் பேப்பரில் இந்த வடையை தட்டிக்கிட்டேன். எவ்வளோ நல்லா தட்ட வருது பாருங்கள். இது மாதிரி வடையை தட்டி எண்ணெய் நல்லா காஞ்சதான் போடுங்க. ஸ்லோ பண்ணிவிடுங்க அடுப்பை. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வேகும். வடைங்களை தட்டி போடுறேங்க. ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த வடை. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இந்த அவல் வடை செஞ்சு கொடுக்கலாங்க. சீக்கிரமே செஞ்சிடலாம் இந்த அவல் வடை. ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஒரு வடையாக எடுத்துக்கிட்டேங்க. வெந்ததும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த அவல் வடை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.